என்ன பாக்குறீங்க? இவர் சேதுவுக்கு தெரிஞ்சவர். அதான் அவனோட நியாயமான சொத்தை காப்பாத்த நான் வர வரைக்கும் சர்வர் ஒர்க் ஆகலன்னு சொல்லி வெயிட் பண்ணாரு. ஆமா சார், ஆபீஸ் சிஸ்டம் எல்லாம் எப்பவும் கிளியரா ஒர்க் பண்ணும். உங்க அப்பா உங்க மேல கேஸ் எதுவும் ஆயிட வேண்டாம்னு சொல்ல போய் தான் நாங்கெல்லாம் ஒர்க்கை முடிக்காம லேட் பண்ணோம். விஷயம் தெரிஞ்சு உங்க மேல யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா பிரச்சனை பெருசாயிடும். புரிஞ்சதா? இதுவும் ஒரு ஃபோர்ஜரி தான். பெத்து தொலைச்சிட்டேன், விட்டுட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். துளசி ஆமா. அப்பா என்னப்பா என்னென்னமோ சொல்லுதிய? எப்ப இருந்தாலும் இந்த சொத்து பூரா அவங்களுக்கு தானே போகும். அதை இப்பயே எழுதி கொடுத்துருதேன். பத்திரம்லாம் எழுதிட்டாங்க, முடிச்சுட்டு போவோம். அதத்தான் கூடாதுன்னு சொல்றேன் சார். இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்க. இந்தாங்க சார். அப்பா அப்பா இதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங். எனக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்தீங்க, பெத்த பிள்ளைங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். உனக்கும் சொல்லிக்கிறேன், அவன் உன் புருஷன் தான். அவனுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த சொத்தை மட்டும் எனக்கு தெரியாம அவனுக்கு கொடுக்க கூடாது. ஏன் என்கிட்ட சொல்லாம ஒரு செக்கில கூட நீ கையெழுத்து போடக்கூடாது. அப்பா அவங்க தானே வியாபாரம் எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லாத்தையும் அவங்க கிட்டே கொடுத்துருவோமே. பாசத்துக்கும் பகைக்கும் வித்தியாசம் தெரியாத குழந்தைமா நீ பண்ற எல்லாமே உனக்கே பிரச்சனையா வரும்னு தெரியாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பா சொல்றேன் கேளு. நீ என்ன கேட்காம எதிரையும் கையெழுத்து போட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணு. என்னப்பா சத்தியெல்லாம் செய்ய சொல்லுதிய? அப்பா அவங்க வேற நீங்க வேறயா? என்னப்பா சத்தியம்லாம்? சொல்றத கேளு, சத்தியம் பண்ணு. அவங்கள எதுக்கு பாக்குற? சத்தியம் சொல்லு. சொல்லு. சரிப்பா, இனிமே உங்களை கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன். வா, பாட்டியை கூட்டு ஊருக்கு போலாம். அப்பா அவங்களையும் கூப்பிடுங்க. அவங்க வருவாங்க, நீ வாமா. அப்பா இம்பிட்டு பேசிட்டீங்க, எப்படிப்பா அவங்களை கூப்பிடாம வருவாங்க? ஒரு வார்த்தையாவது கூப்பிடுங்கப்பா. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அவங்க நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் அவங்க உன்னை தேடி வருவாங்க. நீ வா. பா ஆங்கறேன்ல. என்னடா அது? அத்தா, ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? ஏன் வள்ளி, அவதே விவரம் இல்லாம பேசுதானா? நீயும் அதையே சொல்லுதிய. எவரு இத்தனையும் போட்டு என்னால அங்க போய் எப்படில நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க அத்தா. துளசியம்மா அப்பாவையும் தங்கச்சியும் நினைச்சு ரொம்ப व्यसனப்படுதாக. இப்ப நீங்களும் வரலன்னு சொன்னா அவங்க புருஷ வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏ என்ன சொல்லுத? உள்ளதான் சொல்லுதேன். நேத்தே என்கிட்ட அம்புட்டு சொன்னாங்க. என்னையும் தாயம்மாவையும் ஊட்ட பாத்துக்கன்னு சொல்லிருக்காங்க. உங்களை விட்டா துளசியம்மாக்கு வேற யாருமா இருக்கா? ஏய், எனக்கு ரெண்டு மனசா கிடக்குடி. என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் சொல்லுதேன்,
ஒரே மனசா கிளம்புக தாயி. அப்படியா சொல்லுத? உங்க பேத்தியாச்சும் நிம்மதியா இருக்கட்டும். அவளுக்காக தாண்டி யோசனையா கிடக்கு. நானும் வந்து ரொம்ப நேரமாச்சு. அவங்க 3 பேரையும் எங்க ஆளையே காங்கல. எங்க போனாக? காலையிலேயே கிளம்பி போனாக. மதியம் சாப்பிட கூட வரல. தோட்டம் துறவை சுத்தி பார்த்துட்டு அங்கனையே இளநீ நொங்க சாப்பிட்டுட்டு வந்தாலும் வருவாங்க. பாட்டி, நாங்க தோப்புல இருந்து தானே வரோம். தோ அண்ணன் உனக்கு இளநீலாம் வெட்டி எடுத்துட்டு வர்றாரு. தோப்புக்கெல்லாம் வரலையே. அப்படியா? எங்கல போயிருப்பாங்க? மணி, அத்தா அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வா போல. ஏனே ஒரு நிமிஷம் இரு. அவ புருஷனை கூட்டிட்டு இந்த கல்லடக்குறிச்சிக்கு எங்கேயாவது போயிருப்பா. அவளா வரட்டும், நீ எதுக்கு தேவையில்லாம போயிட்டு இருக்க? ம்? துளசி, அவங்க வருவாங்க, நீ வாமா. பாட்டி, துளசி. மாமா வந்திருக்காக. அங்க பாரு. மடி, வா அம்மா, நீ பச்சதம்பரம். உட்காருங்க. உட்காருங்க. சோமா இருக்கியாப்பா? ம், நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன்ப்பா. உசுர பறி கொடுத்துட்டு கூட்டை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன். என்னை விடு. நீ எப்ப வந்த? நான் இப்பதாம்மா வரேன். உங்களை கூட்டு வர சொல்லி அனுப்புனேன். டேய், நம்மளே அம்மாவை நேர்ல பார்த்து கூட்டு வரலான்னு தான் நானும் கிளம்பி வந்துட்டேன். ஏன்பா எல்லாரும் வந்துரு வந்துருன்னு சொல்லுதீங்க. இந்த ஊட்ட விட்டு போறத நினைச்சாவே எனக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்குற மாதிரி இருக்குப்பா. பாட்டி, ஏன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு கிடக்க? இம்பிட்டு பேரும் உன்னைய கூட்டிட்டு போக தானே வந்திருக்கோம். சீக்கிரம் கிளம்பு. ஏமா கோவப்படுற? பெறவு என்னப்பா? அன்னைக்கு எல்லாரையும் எம்பிட்டு பாடுபடுத்திட்டாங்க. நம்மளையும் பரிதவிக்க வச்சுட்டாங்க. வீட்ல இவங்களை காங்கலன்னு சொன்னதும் நம்மள எம்பிட்டு வசனப்பட்டோம். அன்னைக்கு என்னமோ புத்தி பேதலிச்சு போய் அப்படி நடந்துகிட்டேன். தினமும் அப்படி அடி இருப்பேன். இங்க பாரு, இப்ப நல்லா தானே இருக்கேன். மா, நீங்க என்ன சொன்னாலும் இனிமே உங்களை இங்க தனியா விட முடியாது. அப்படி நாங்க விட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சேதுபதி ஆத்மா என்ன மன்னிக்காதுமா. உங்களுக்காக இல்லைனாலும் துளசிக்காகவாவது நீங்க எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும்மா. என்னையா அது பா, இங்க நான் செவனேன்னு இருக்கிறத குடிச்சுக்கிட்டு நான் கிடப்பேன். அங்கன வந்து உங்களுக்கு சுமையா? பாட்டி, என்னம்மா இப்படி நீ சொல்றீங்க? எனக்கு சுமையா? பாத்தீங்களாப்பா எப்படி பேசுதாகன்னு? இப்ப என்ன, உனக்கு இங்கே ஒத்தையில இருந்து என் உசுர வாங்கணும், அவ்வளவுதானே? ஏன் இப்படி பேசுற? சரி, நானும் மெட்ராஸ்க்கு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் உன் கூடவே. ஆ?